பிரியவா போற்றி, பிரியவா போற்றி, பிரியவா இறைவா போற்றி, போற்றி இறைவா மகாபிரியவா சரணம், மகாபிரியவா சரணம், சர்வவியாபி மகாபிரியவா சரணமாய பருக்கும் மகாபிரியவா போற்றி, மாய பிறப்பருக்கும் மகாபெரியவா போற்றி. அபார கண சிந்தம் ஞானதம் சாத்திரப்பணம் ஸ்ரீ சந்திரசேகரபுரம் பிரமாந்தம் கலிவிலையும் காட்சி யூடியூப் பிரத்யேகமாக மகாபிரியோட பக்தர்களுக்கு ஏற்பட்ட கொடுக்கும் உங்களை ஒவ்வொரு நாளும் ஒரு அனுபவம். அதுக்கு ஒரு தலைப்பு நீங்கள் அனுபவத்தோட தலைப்பு வாட் டு யூ வாண்ட் ஃப்ரம் டான் பாஸ்கோ ஸ்கூல். வாட் டு யூ வாண்ட் ஃப்ரம் டான் பாஸ்கோ ஸ்கூல். என்ன இங்கிலீஷில் இருக்குன்னா அப்படி தான் தலைப்பு இன்றைக்கி அப்படி தான் வருது, அது சம்மந்தமாக தான் இருக்குது. ராமநாதன் செட்டியார் அப்படிங்கிறவரை பற்றியான அனுபவம், மகாபிரியோட அத்தியந்த பக்தர். இது வரைக்கும் அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாலும் பண்ணுங்கள், தினமே பாருங்கள். நம்ம என்ன சொல்கிறோம் அப்படிங்கிற அந்த டிஸ்கிரிப்ஷனையும் பார்த்துக்கோங்க. நீங்கள் ராமநாதன் செட்டியார் வந்து லக்ஷ்மி விலாஸ் பேங்க்கில் வேலையில் இருந்திருக்கார். பொண்டாட்டி வந்து சுதாம்பாள் வந்து சிண்டிகேட் பேங்க்கில் வேலையில் இருந்திருக்கா. சாதாரண ஒரு எளிமையான குடும்பம் தான். பையனுக்கு வந்து டான் பாஸ்கோவில் சேர்க்கணும்னு அவளுக்கு ஆசை. அந்த சுதாம்பாளுக்கு முக்கியமாக ஒரு ஆசையாக இருக்குது. அதனால் அடிக்கடி ஃபோன் பண்ணி ரிமைண்ட் பண்ணிகிட்டே இருப்பானாம் ராமநாதன் செட்டியார், நீங்கள் வந்து அந்த இது அப்ளிகேஷன் முதல்ல வாங்கிட்டு வரணும், வாங்கிட்டு வந்துடும். அன்றைக்கி ஒரு நாள் அதுக்காக லாஸ்ட் டேட்டாக இன்னும் இருக்கும் தெரில. அன்றைக்கி என்ன பண்ணியிருக்கான், அப்ளிகேஷன் அப்புறம் இல்லை அப்படின்ட்டான், நான் முடிஞ்சு போயிடுத்துன்னா அப்புறம் எப்படி கிடைக்கும், டான் பாஸ்கோவில் அட்மிஷனே கிடைக்காது. அன்றைக்கி வந்து ஒரு 2 தடவை சொல்லிட்டான் ஃபோன் பண்ணி ரிமைண்ட் பண்ணியிருக்கா. அந்த பேங்க்லேருந்து அவள் சிண்டிகேட் பேங்க்லேருந்து அவள் வேலை செய்கிறா இல்லையா, அங்கேருந்து ஆற்றுக்கிற ராமநாதன் செட்டியாருக்கு ஃபோன் பண்ணி இன்றைக்கி கொஞ்சம் யாராவது நான் பார்த்துக்கிறேன், நான் வந்து யாராப்பையும் அட்டெண்டர் அனுப்பிச்சு வாங்கிக்கிறேன் அப்படின்றான். ஆனால் டான் பாஸ்கோ இன்றைக்கி திறந்துருக்குமான்னு தெரில, அப்போ ஏதோ வெக்கேஷனுன்னு திறந்துருக்குமான்னு தெரில, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னாரான் அவர். 2 தடவை எடுத்து இப்போ வந்து என்ன பண்ணியிருக்காரு, ஒரு ப்ரீஸ்ட் கிறிஸ்துவ ப்ரீஸ்ட் ஒருத்தர், அவர் என்ன பண்ணியிருக்காரு, ஒரு டிடி வாங்கணுன்ட்டு ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா. இது பெரியவா பண்ணுற அனுகிரகம்னா இப்படி தான் இருக்கும். அந்த ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா அந்த பிரான்ச் எங்கே இருக்குன்னா, இந்த ராமநாதன் செட்டியார் எந்த லக்ஷ்மி விலாஸ் பேங்க் எந்த பிரான்ச்சில் இருக்காரு அதுக்கு ஆப்போசிட் சைடில் இருக்குது, நேராக தெரிகிற மாதிரி இருக்குது. அவர் இந்த எஸ்பிஐயில் போய் கேட்டிருக்கார். அவருக்கு என்ன அவள் சொன்னாலோ இல்லை அவளால் முடியலையோ தெரில, அந்த அவள் டிடி அதுக்கு கொடுக்கலவா. அப்போ மேபி அவர் கேட்குற பிரான்ச்சில் எஸ்பிஐயில் இருக்காதா இருக்கும், அந்த மாதிரி ஏதோ தெரியல. அவள் எந்த ஊருக்கு டிடி கேட்டாரோன்னு தெரியாது. அந்த ப்ரீஸ்ட்டுக்கு வந்து அவள் கொடுக்க முடியல. அப்போ முடியலை அப்படின்னவர் வந்து அப்படியே கிளம்பி போயிட்டுருக்க வேண்டியதானே. இதை கண்ணு ஏன் படுறது, லக்ஷ்மி விலாஸ் பேங்க்கு தானே, நம்ம அந்த இடத்துல பிரான்ச் இருக்குமான்லாம் யோசித்து அந்த ப்ரீஸ்ட் வந்து வராமல் போயிருந்தால் என்ன இருக்கும். இதுதான் பெரியவா அனுகிரகம். நான் வந்து இப்படி தான் யோசிப்பேன். பெரியவாடைய அனுகிரகம் இருந்தால் தான் அந்த ப்ரீஸ்ட்டு கண்ணில் லக்ஷ்மி விலாஸ் பேங்க் கண் பணம் அவரும் இங்கே போகலான்னு தோணும் அவருக்கு. இது ரெண்டுமே பெரியவாடைய அனுகிரகம் இருந்தால் தான் நடக்கும். அவர் நேராக லக்ஷ்மி விலாஸ் பேங்க்கில் உள்ளே வந்தார். இவர் சீட்டில் உட்காந்து செட்டியார் ஏதோ அவர் வேலையை பார்த்துட்டுருக்கார். ஆனால் டிடி அவர் தான் எழுதி கொடுக்கணும் போல இருக்கு, அவர் இருக்கார். ஆனால் நேராக அவர் மேனேஜர் ரூமுக்கு போயிட்டார். அந்த ப்ரீஸ்ட்டு கிறிஸ்டியன் அந்த ப்ரீஸ்ட் வந்து போயிட்டு அந்த மாதிரி சொல்லியிருக்காரு எனக்கு. அந்த செட்டியார் இருக்கார் அங்கே, அதை தெரிகிறார் பார்த்தீங்களா, அவர் தான் அந்த டிடி கொடுக்குறார். அவரை கிட்ட போங்க, அவர் ஏற்பாடு பண்ணுவார். இவர் ராமநாதன் செட்டியார் வந்து வாஸ்தவத்தில் கொஞ்சம் நல்லவர். அதனால் என்ன பண்ணார், இவரை உட்கார வச்சுட்டு அவருக்கு ஒரு காஃபி முதல்ல அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருந்து அந்த நேரம் பார்த்து டக்குன்னு ஒரு ஃபோன், அது ஏன் வரணும், அந்த
சுதாம்பாள் அவள் பொண்டாட்டி வந்து ஒரு 2 தடவை பண்ணியாச்சு, ஃபோன் விட்டு போக வேண்டியதானே. பெரியவா அனுகிரகம் இருந்தால் தான் பண்ண முடியும். ஃபோன் திருப்பி பண்ணியிருக்கா, ஆத்துக்காரர் இருக்கா, அவர் ஃபோனை எடுக்காமல் போக வேண்டியதானே. எதிர்க்க ஒருத்தர் ப்ரீஸ்ட் உட்காந்துருக்காரு, ஃபோனை கட் பண்ணிடலாங்க. நம்மளுக்கு எவ்வளோ நடக்கிறது. ஃபோன் எடுத்து பேசியிருக்கார், என்ன சொல்லு நீ தான் பேசிட்டியே அப்படின்னு இருக்கார். இல்லை இன்றைக்கி கொஞ்சம் டான் பாஸ்கோ கொஞ்சம் பார்த்து அப்ளிகேஷன் எப்படியா வாங்கி வந்துருக்கா, கடைசி லாஸ்ட் டேட்டுங்கிற. அப்படி டான் பாஸ்கோ இன்றைக்கி ஒர்க் பண்ணுமான்னு தெரியல, அதை நான் பார்த்துக்கிறேன், நான் பார்த்து அமிச்சு ஆளை பார்க்குறேன், நான் பார்த்துக்கிறேன், நீ வைஃபோனா இங்கே எதிர்க்க யாரோ முக்கியமாக வந்திருக்காவே அப்படின்னு வச்சுட்டார். இந்த ஆள் பார்த்துட்டே இருந்தார். அது இவ ஏதோ பேசுகிறாருன்னு. அதுக்கப்புறம் அவருக்கு ஃபஸ்ட்டு டிடி வேலையை அவர் கொடுத்தார். அந்த பணத்தை கேஷ் வாங்கினார், அவர் கொடுத்தார். முதல்ல அந்த வேலையை முடிச்சுட்டார். இவர் ரொம்ப அந்த மாதிரி ஆப்ளிகேஷனே போக மாட்டார். செட்டியார் ரொம்ப நியாயமாக இருப்பார். ஆனால் அதை கவலையே படல. அவர் எல்லாம் முடிச்சு டிடியை தான் கையில் கொடுக்குறாரு. கொடுக்கும்போது அந்த ப்ரீஸ்ட்டு எழுந்து போயிட்டே இருக்க வேண்டியது. கையில் கிடச்சாச்சு டிடி, போயிட்டே இருப்போன்னு போகலையே. யாருக்கு அவருக்கு இயேசு கிறிஸ்து கடவுளாக இருந்தாலும், இவருக்கு பரமேஸ்வரன் கடவுளாக இருந்தாலும் எல்லாம் ஒன்று தான் நம்ம தெரிஞ்சுக்கணும். அவருக்கு எப்படி ஒரு புத்தி கொடுத்துருக்காருன்னு நம்ம பார்க்கணும். அந்த ப்ரீஸ்ட்டு உடனே கேட்டிருக்காரு, எழுந்துக்கல சீட்டை விட்டு. அவர் கேட்டிருக்காரு, டான் பாஸ்கோ அது இதுன்னு சொல்ல அப்படின்னு இதை பேச்சு வந்தது. என்ன வேணும் உங்களுக்கு டான் பாஸ்கோ, வாட் டு யூ வாண்ட் ஃப்ரம் டான் பாஸ்கோ அப்படின்னு இங்கிலீஷில் கேட்டிருக்காரு. இவர் சொன்னாரா, என் பிள்ளைக்கு வந்து அட்மிஷன் வேணும், ஆனால் அது கொஞ்சம் கஷ்டம், லாஸ்ட் டேட் ஆகிடுத்து, பார்க்கணும், ஆளை விட்டு அனுப்பணும். இல்லை நான் டான் பாஸ்கோ அந்த ஸ்டூடெண்ட்ஸ் செலெக்ஷன் கமிட்டி ஒன்று இருக்குது, அந்த டான் பாஸ்கோவில் நீங்கள் மெம்பர் ஆக முடியுமா அப்படின்றார். ஏன்னா இவர் தான் அந்த சேர்மனாக இருக்கார் போல இருக்குது இந்த டான் பாஸ்கோவில். இப்போ வந்தவர் இந்த ப்ரீஸ்ட்டு தான். இவர் சொன்னாரா, என்னடா ஒரு அட்மிஷன் கேட்கலான்னு போனால் நீங்கள் அந்த ஸ்டூடெண்ட்ஸு செலெக்ஷன் கமிட்டியிலே நீங்கள் சேர்றீங்களான்னு கேட்குறாரு. அப்படிப்பட்ட ஒரு ப்ரீஸ்ட் அங்கே வந்திருக்காருன்னா பெரியவா தானே அங்கே கொண்டு வந்து அவர் போட்டிருக்காரு உள்ளே. இவர் சொன்னாரா, எனக்கு எங்கள் பேங்க்கில் அதுக்கெலாம் விடமாட்டா, ஒரு இதில் இருக்கும்போது இன்னும் நான் வேறொரு இது வந்து ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்க விடமாட்டா. சரி, அப்போ உங்கள் ஒய்ஃபு எங்கே வேலை செய்கிறாங்க, சிண்டிகேட், அதை ஒன்றா ட்ரை பண்ணுறீங்களா அப்படின்னாரு. நான் அவள் கேட்டுட்டு நான் உங்களுக்கு நம்பரை கொடுங்க, நான் உங்களுக்கு ஃபோன் பண்ணுறேன்னு இப்போ வாங்கிட்டாரான். சரி நீங்கள் வந்து போய் அங்கே இதில் சேர்ந்துருக்கோம் டான் பாஸ்கோவில் அப்படின்ட்டு உடனே வெறுமில்லை ஒரு ஃபோனை போட்டு டான் பாஸ்கோ சொல்லி, நான் மாதிரி சோ பேசுகிறேன்ப்பா, இங்கே ராமநாதன், உங்கள் பேர் என்ன, ராமநாத் செட்டியார். ராமநாத் செட்டியார்னு வரார் லக்ஷ்மி விலாஸ் பேங்க்லேருந்து. அவர் பிள்ளைக்கு வந்து பேர் எழுதிக்கோ, அவங்க பேர் சொல்லுன்னா பேரை சொன்னார். அவருக்கு அந்த என்ன ஸ்டாண்டர்டோ அது வந்து அவருக்கு அட்மிஷன் கொடுத்துருப்பா அப்படின்னாரு. அந்த காலத்தில் 50,000லேருந்து 60,000 இருக்குமா டொனேஷன் அந்த டான் பாஸ்கோவில். இவருக்கு டொனேஷனே இல்லாமல் மகாபிரியோட பிளெஸ்ஸிங்கில் என் பையனுக்கு அங்கே அந்த ப்ரீஸ்ட் மூலமாக அவனுக்கு கிடச்சிது அப்படின்னா பெரியவா அனுகிரகம் இல்லைன்னா நடக்கவே நடக்காது. அதனால் வாட் யூ வாண்ட் ஃப்ரம் டான் பாஸ்கோனா அது சொல்ல வச்சு தான் அவரை வரவழைச்சது பெரியவாங்கிட்ட பரமேஸ்வரன் தானே. ஜெய் ஜெய்சங்கர் ஹரிசங்கர் மகாபிரிவா பாதமேஸ்வரன் மகாபிரிவா பாதமே சரணம்.